நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான கோழி வறுவலுங்க. நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சு வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடராக அரைச்சி வச்சுக்கணுமுங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்குமுங்க. சோம்பு, பட்டை போட்டு தாளிச்சிட்டுங்க. கருவேப்பில் போட்டு வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா விதை எடுத்துட்டு அது இருக்கிற விதை எடுத்துகிட்டு போடணும். 1 கிலோவுக்கு 15லேருந்து 17 வரமிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கிலோவுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா வணக்கிட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 1 கிலோவுக்கு 2 தக்காளி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமுங்க. போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடலாமுங்க. வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாமுங்க. இது வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பிராய்லரில் தாங்க பண்ணியிருக்கிறேன். நல்லா வெந்து தண்ணி சுண்டினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பவுடரை போட்டு 5 நிமிஷம் கழித்து நாம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் காரசாரமாக ரெடி ஆயிருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வாரம் விடாமல் செய்வீங்க.